சீரகடிக்க ஆசையில் இன்றைக்கி மனோஜ் கடையில் ஒரு ஸ்டாஃப் லேட்டாக வராருன்றதுக்காக ஒரு கணக்கு கொடுத்துட்டுருக்காரு. அதை கேட்டுட்டு நித்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்னடி உன் புருஷன் ரொம்ப நல்லா ஸ்மார்ட்டாக ஆகிட்டாரு அப்படின்றாரு. ஆமாம் நான் கூட கொஞ்சம் பயந்தேன், ஆனால் இப்போல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் பேசுகிறாரு அப்படின்ட்டு ரோகிணி சொல்லிகிட்டு இருக்கப்போ தஸ்ஸு புஸ்ஸுன்னு மலேசியா மாமா வராரு. என்ன 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 இங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் கேட்கும்போது, இல்லை என்னை அந்த பூக்கட்டுது இல்லை அந்த பாப்பா என்னை துரத்திட்டு வந்துச்சு, அதுக்காக தான் நான் இந்த பக்கமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ இங்கே என்னத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் ஒரு ஈரல் வாங்கிறதுக்காக வந்தேன், அந்த நேரத்தில் அந்த பாப்பா துரத்துச்சு, நான் வேகமாக வேறு சந்து வழியாக வந்து திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு. ஐயோ அந்த பொண்ணு இங்கே தானே வரப்போகுது, இப்போ பூ எடுத்துகிட்டு வரப்போகுது அப்படின்ட்டு சொல்கிறா ரோகிணி. உடனே நித்யா என்ன பண்ணுறா, அவர் கொண்டு போய் அந்த பக்கமாக மறைச்சி வச்சுட்டு இவளுக்கு பூ எடுத்துகிட்டு வரா. பூ எடுத்துகிட்டு வந்துட்டு நானே போடுறேன் ரோகிணி அப்படின்னு சொல்கிறா. நீ போட வேணாம், நானே போட்டுப்பேன் அப்படின்றா. உனக்கு போட தெரியாதுன்றா. அவள் போட ட்ரை பண்ணுறா, அவளால் போட முடியல. அப்புறம் மீனாவே அழகாக பூ போட்டு விட்டுட்டு அவள் கிளம்பும்போது முத்துவும் அவன் ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. ஃப்ரிட்ஜு வாங்கணும்னு சொல்லியிருந்தால முத்துவும் ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு நித்யா, என்னது அது குடும்பமே வந்துடுச்சு அப்படின்னும் போது மனோஜ் வந்துட்டான். மனோஜ் என்ன மனோஜ் வந்துட்டீங்க அப்படின்னும் போது, இல்லை டீலர் சாயங்காலமாக வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். அட என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாங்க, அதுக்காக இவன் நித்யா என்ன பண்ணுறா, ஒரு ஃப்ரிட்ஜு எடுத்து அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே அவரை அதில் இருக்கிற அந்த ட்ரே எல்லாம் எடுத்துகிட்டு அவரை உள்ளே உட்கார வச்சுட்டான். யார், அந்த மலேசியா மாமாவை, இந்த ப்ரௌன் மணியை உட்கார வச்சுட்ட உடனே இப்போ என்ன ஆச்சு, முத்து சொல்கிறான், நான் ஒரு ஃப்ரிட்ஜு பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். சரி இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ரேட்டு கம்மியான ஃப்ரிட்ஜு தான் வேணும் அப்படின்ட்டு கரெக்டாக அந்த ஃப்ரிட்ஜுக்கிட்டே போய் நின்றுட்டாங்க. எந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே மலேசியா மாமா உட்காந்துட்டுருக்காரு அந்த ஃப்ரிட்ஜுக்கிட்ட போய் நின்றுட்டு, இந்த ஃப்ரிட்ஜு தான் வேணும், டேய் என் ஃப்ரெண்டுக்கு குடுறா அப்படின்ட்டு மனோஜ்கிட்ட சொல்கிறான். அதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் வந்து டக்குட்டு அந்த நித்யா அதை மறைச்சி நின்றுக்கிறா. இந்த ஃப்ரிட்ஜெலாம் திறந்து பார்க்கக்கூடாது, ஏன் திறந்து பார்க்கக்கூடாதுன்னு போது ரோகிணி சொல்கிறா, அவள் அந்த ஃப்ரிட்ஜை வாங்கிட்டா அப்படின்னு சொல்கிறான். என்னது வாங்கிட்டாளா அப்படின் போது அவளுக்கு நித்யாவுக்கு மெல்லவும் முடியல, விழுங்க முடியல. எல்லாம் ஃப்ரெண்டுக்காக எவ்வளோ தியாகம் செய்ய முடியுமோ அத்தனை செய்கிறான். அதுக்கப்புறம் சரி இவன் சொல்கிறேன், எனக்கு அவளுக்கு வேறு ஃப்ரிட்ஜு கொடுத்துரு, எனக்கு இந்த ஃப்ரிட்ஜை கொடு அப்படின்ட்டு மனோஜ் இவன் கேட்குறான், முத்து கேட்குறான். அப்போது செல்வத்துக்காக இந்த ஃப்ரிட்ஜு கொடுறா அப்படின்னும் போது, நான் 3000 ரூபாய் கொடுத்துறேன், மீதியெல்லாம் இஎம்ஐயில் கொடுக்குறேன் அப்படின்றான். இஎம்ஐலாம் கொடுக்கறதுக்கெல்லாம் நாங்களுக்கு அந்த இதுவே ப்ராசஸிங்கே கிடையாது அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். மனோஜ் சொல்லும்போது அவள் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்குறேன்னு சொல்கிறா அப்படின்னும் போது, அப்படியா ஃபுல் கேஷா, அப்போது ரோகிணி நீ அவகிட்ட ஃபுல் கேஷ் கொடுத்துட்டு நீ அந்த ஃப்ரிட்ஜை அவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனோஜுக்கு கரெக்டாக என்ன வந்துடும், ஃபோன் கால் வந்துருக்கும் போதெல்லாம் இங்கே ஒரு சம்பவம் நடக்கும். அவன் ஃபோன் கால் வந்துடுச்சு, டீலர் வந்துட்டுருக்காங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அவன் போன உடனே இவங்களும் சரிடா இவன் கடையில் வாங்குறதுக்கு பதில் நம்ம வேறு கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. போயிட்ட உடனே இவங்க சொல்கிற, அப்பாடா தப்பிச்சோம், நல்ல வேலை, என்ன நடந்துச்சு, என்ன பயந்து போயிட்டேன் அப்படின்றா. நல்ல சரி இந்த தடவை தப்பிச்சிட்டோம், ஆனால் எல்லா தடவையும் தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அவர் ப்ரௌன் மணியை அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஃப்ரிட்ஜை திறந்து உள்ளேருந்து எழுப்பினோடனே என்னாச்சு, ஏதோ உடம்பு கிடம்பு ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் வேர்த்து தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ சொல்கிறாரு அவர் ப்ரௌன் மணி, என்னவோ நீங்கள் ஒரு சிக்கலை மாட்டிகிட்ருக்கீங்கன்னு தெரியுது, என்னை வச்சு தான் நீங்கள் விளையாடுறீங்கன்றது தெரியுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு மணிரத்னங்கிட்ட சான்ஸ் வாங்கி தரேன்றது சொன்னது பொய் தானே அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஆடியோவுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு போய் என்னை வச்சு ஏதோ நீங்கள் ட்ராமா பண்ணின்னு இருக்கீங்கன்றது நல்லா தெரியுது. அதுவும் இன்றைக்கி என்னை உள்ளே வச்சு பூட்டும் போதே தெரிஞ்சிடுச்சு, ரோகிணி ஏதோ பிரச்சனையில் இருக்கிறான்றது தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற போது இவங்க ஏதாவது சொல்லிடுவீங்களா, நான் சொல்ல மாட்டேம்மா, யாரையும் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ரொம்ப ஜென்டிலாக அவர் போயிட்டார். போயிட்ட உடனே
இவங்க இதை கட் பண்ணிவிட்டு இங்கே வீட்டில் காமிச்சா முத்து மீனா ஒரு மாதிரி சோகமாக இருக்கா. முத்து கிட்ட வரா. என்னவோ என்னவோ அப்படியே இருக்கிற அப்படின்றா. இல்லைங்க, இன்றைக்கி நான் மலேசியா மாமாவை பார்த்தேங்க. நான் துரத்திக்கிட்டே போகிறதுக்குள்ளே அவர் காணாம போயிட்டாருங்க. அப்புறமா போய் நான் ரோகிணிகிட்ட சொல்கிறேன், அவங்க மூச்சு டக்குன்னு மாறிடுச்சுங்க அப்படின்ற. அதெல்லாம் இருக்காது, அவங்க கூட தான் மலேசியாவில் இருக்கிறாரு. ஆனால் இது ரோகிணி கேட்டுட்டு இருக்கா. ரோகிணி கீழே தான் இருக்கிறா. அவள் ஸ்டெப்ஸ் ஆண்ட நின்று கேட்குறா. இவங்க டெரஸில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது இவங்க ரோகிணி சொல்கிறா, ரோகிணி நான் என்ன பேச போகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கினா தான் நான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். அதுக்காக அவ கேட்டுட்டு இருக்கா. அப்போ அவன் சொல்கிறான், இவன் என்னவோ சொல்கிறாங்க, நீ சொல்கிறது கரெக்டு தான் மீனா. இவங்க மலேசியாவில் மாமா இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க, துபாயில் அப்பா இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, துபாயில் ஜெயிலில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, பணம் அனுப்புனேன்னு சொல்கிறாங்க. இது ஏதோ இடிக்கிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். முத்து சொல்கிறான். இதெல்லாம் இவன் கேட்டுக்கிட்டு அடுத்த நாள் இவங்க பேசுகிறாங்க. இல்லைங்க, நான் பார்த்தது தப்பானது தான். இன்றைக்கி தான் ஃபோன் வந்துச்சு, மலேசியாவிலேருந்து ஃபோன் வந்துச்சு, அவங்க மாமா பேசினாராம் அப்படின் போது முத்து சொல்கிறான், கன்ஃபார்மாக இது பொய் தான். இப்போ தான் எனக்கு தெரியுது. இல்லைங்க, மலேசியாவிலேருந்து தான் பேசினார். இப்போ இருக்க டெக்னாலஜியில் நம்ம பக்கத்து வீட்டிலேருந்து கூட மலேசியாவிலேருந்து பேசலாம். உனக்கு என்ன மீனா தெரியும் அப்படின்ட்டு முத்து சொல்கிறான். இது நாளைக்கு எப்படி நடக்குதுன்றதை நாளைக்கு பார்க்கலாம்.